ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான கன்னி ராசிக்கு வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாளும் பொழுதும் நல்லதாக இருக்க. நமக்கு யாரும் துணை இல்ல. ஆனா நம்மளாவது மத்தவங்களுக்கு துணையா இருப்போம். நமக்கான தேவைய நம்மளே பார்த்துப்போங்கிறதுல தெளிவா இருக்கிறவங்க தான் இந்த கன்னி ராசிக்காரங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆனா பார்த்தா ரொம்ப சாதுவா இருப்பாங்க. அதீத புத்திசாலிங்க. ஒரு பிரச்சனை அப்டின்னாவே நம்ம ஏன் தான் அந்த பிரச்சனை நடந்துச்சு? சரி போ! அடுத்து என்ன பண்றது? இப்டின்னு யோசிப்போம். ஆனா அந்த பிரச்சனை ஏன் நடந்துச்சு? எதனால நடந்துச்சு? அது ஏன் பிரச்சனையா மாறுச்சு? அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி, அந்த பிரச்சனை இன்னொரு டைம் நடக்காத அளவுக்கும் யோசிப்பாங்க. ஆனா அதே நேரத்துல, அந்த அதீத சிந்தனை அவங்களுக்கு கஷ்டத்தையும் கொண்டு வந்துரும். ஏன்னா, இந்த ஓவர் திங்கிங்கே அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்த பாதிப்பு கொண்டு வந்துரும். நெறைய அவங்களுடைய நலம் விரும்பிகள் சொல்லியிருப்பாங்க. "ஓவரா யோசிக்காதப்பா, விடு பார்த்துக்கலாம்" அப்படின்னு. ஆனா இவங்களால அந்த சிந்தனையிலருந்து வெளிவர முடியாது. ஏன்னா இவங்களுக்கு புத்தி தான் பாத்தீங்கன்னாக்கா பெரிய பிளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு. மத்தவங்க பார்க்கக்கூடிய சாதாரண கண்ணோட்டத்துல இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க மாட்டாங்க. அதே மாரி ஓவராவும் ஒரு விஷயத்து மேல டவுட்டா பார்க்கவும் கூடாது. இதனால நெறைய விஷயங்கள இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதாவது கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் மனசுக்கு ஒப்பணும். அந்த ஒப்புதல் வர வரைக்குமே அத பத்தி ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது உறவா இருக்கட்டும், ஒரு செயலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும். ஆனா அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய பாதிக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகமா திங்க் பண்றத விட்டுடுங்க. பாசிட்டிவா திங்க் பண்றது தப்பு கிடையாது. கொஞ்சம் நெகட்டிவாவும் திங்க் பண்றீங்க பார்த்தீங்களா? அதுவும் இந்த நெகட்டிவான விஷயங்கள ரொம்ப டீப்பா திங்க் பண்றீங்க. அது எந்த அளவுக்கு உங்க ஆரோக்கியத்த பாதிக்குங்கிறத மறந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இனி வரும் காலங்கள்லயாவது அத கொஞ்சம் மாத்திக்க பாருங்க. சரிங்க. இப்போ கன்னி ராசி அப்டின்னாவே இனிமையாக பேசி எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடிச்சிருவீங்க. அதே மாரி நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு உங்கள உதாரணம் காட்டி தான் மத்தவங்களுக்கு வழிகாட்டியாவும் இருப்பீங்க. எப்பவுமே மத்தவங்க சொல்றத கேட்க மாட்டீங்க. ஆனா மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு செவி சாய்ப்பீங்க. அவங்க சொல்றது கரெக்ட்டா? தப்பா? அவங்க பண்றது கரெக்ட்டா? தப்பா? இந்த திங்கிங் இருக்கிறதுனால மட்டும் தான் கன்னி ராசிக்காரங்கட்ட நெறைய நண்பர்கள் இருப்பாங்க. நெறைய உறவுக்காரங்க கூட்டம் கூட்டமா நிப்பாங்க. காரணம் கேட்டீங்கன்னாக்கா, அவங்களுடைய தேவைய பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க ஈஸியா சார்ட் அவுட் பண்ணி குடுத்துருவாங்க. இப்போ நான் ஒரு ஊருக்கு போகணுமா? கன்னிராசியா? அவர்ட்ட கேட்டா கரெக்ட்டா இருக்கும். போய் கேட்ட உடனே, நீங்க அந்த ஊருக்கு எப்படி போகணும்? எந்த டைமுக்கு போகணும்? அங்க போனா யார பார்க்கணும்? எப்படி அந்த டேவ நீங்க ஃபுல்ஃபில்லா வச்சுக்க முடியும்? இப்படி எல்லாத்தையுமே அழகா ஸ்கெட்ச் போட்டு குடுத்துருவாங்க. அத நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும். திருப்தியா இருந்துட்டு வந்துரலாம். அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கையில வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன செய்றதுன்னு தெரியாட்டி, இத போய் கன்னிராசிட்ட கேட்டீங்கன்னா, அது எந்த அளவுக்கு நீங்க லாபகரமா மாத்தணுமோ, அதுக்கான வழியும் காட்டிடுவாங்க. ரொம்ப சின்னவங்களா இருந்தா கூட சரிங்க. கன்னி ராசி ஒரு வீட்ல இருக்காங்க அப்டின்னாக்கா, அந்த குடும்பத்துடைய மொத்த பொறுப்பும் இந்த குருவி தலையில வச்ச கல்லு மாதிரி குடும்பத்துடைய மொத்த பாரத்தையுமே தாங்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதாவது சின்ன பிள்ளைகளாவே இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? ஆ அதே மாரி ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க அப்டின்னாக்க, மத்தவங்க நமக்கு பொறுப்பு குடுக்கணும் அப்டின்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. தன்னால பொறுப்புகள எடுத்துக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி செயல்படக்கூடியவங்களும் இவங்க தான். ஒரு ஆஃபீஸ்லயே இவங்க சாதாரண ஒரு கிளர்க்கா வேலை செஞ்சா கூட சரி, அடிமட்ட தொழிலாளியா இருந்தாலும் சரிங்க, அந்த அடிமட்ட தொழிலுமே ரொம்ப ரசனையா செஞ்சு முடிப்பாங்க. தொழில பயபக்தியோட அணுகுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட கரெக்ட்டான பெர்சனான கன்னி ராசிக்காரர்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது மிரள வைக்கக்கூடிய 10 யோகத்த கொண்டு வந்திருக்கு. இந்த நாட்கள மட்டும் நீங்க தாண்டி வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா விதங்களுமே வெற்றி நிச்சயம். அதாவது தமிழ் புத்தாண்டு, விசுவாவசு ஆண்டு, சித்திரை மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்க போதா? பாதகமா இருக்க போகுதா? பயம் வேணாங்க. 10 யுகங்கள் உங்க கையில இருக்கு. எப்பேர்ப்பட்ட பாதகமான விஷயத்தையும் அசால்ட்டா ஊதி தள்ளிடலாம். அதையும் நம்ம சிறப்பா மாத்திக்க முடியும். அது எப்படி என்னங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி, கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கான பலன் எப்படி அமையும்னா, பொது பலன்கள தாங்க சொல்ல முடியும். கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொது பலன்கள் 80% பொருத்தமாகும். மீதி இருக்கக்கூடிய அந்த 20% உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும்.
ஆனா 1% வந்து மாறி இருந்தாலே நம்ம தலைவிதியே மாறும். சரிங்களா? ஆனா அப்படியும் பார்க்க முடியாது. 80% உங்களுக்கு நடக்க போறத நம்ம சொல்றதுனால, இந்த மாதத்துடைய ஒட்டுமொத்த நிகழ்வுகளையுமே நீங்க கட்டமைச்சுக்கலாம். அந்த வகையில. உங்களுக்கான பலன் நான் எப்படிங்க சொல்ல முடியும்? கன்னி ராசியில இருக்கக்கூடிய கிரக நிலை. மேலும் இந்த மாத்திரை எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க. அதை பொறுத்து நான் பலன் சொல்ல முடியும். இப்போ கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்கா கன்னி ராசியில. ராசியில கேது பகவான். இவர் யாரு? பாம்பு கிரகம். அடுத்து ருண, ரோகஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் புதன் பகவான். அவர் கூடவே சனீஸ்வர பகவான். அதாவது உங்களுடைய அதிபதியும், இந்த சனீஸ்வர பகவானும் ஒண்ணா இருக்கிறது உங்களுக்கு சாதகமா, பாதகமா? அதே மாரி களத்திரஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் பாம்பு கிரகமான ராகு பகவான். ஆல்ரெடி இன்னொரு பாம்பு கிரகமான கேது பகவான் உங்க ராசியில உட்கார்ந்திருக்காரு. அதே மாதிரி இந்த ராகு பகவான் கூடயே சுக்கிர பகவான் வக்ரகத்திலயும், அவர் கூடவே சூரிய பகவானும் இந்த 3 கிரகங்களுமே கூட்டணியில கடத்திர ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்காங்க. அந்த சுக்கிர பகவானும் வக்ரகதியில இருக்காரு. அடுத்து அஷ்டமஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் சந்திர பகவானும், பாக்கியஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் வலம் வராங்க. இது அடுத்து கிரக மாற்றம். ஆல்ரெடி 7/4/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. அதே மாரி 10/4/2025 அன்னைக்கு புதன் பகவான் ருண, ரோகஸ்தானத்திலிருந்து களத்திர ஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. அடுத்ததா சித்திரை மாதம் முதல் நாள் 14/4/2025 அன்னைக்கு சூரிய பகவான் களத்திர ஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறாரு. இதனால தான் நம்முடைய தமிழ் புத்தாண்டே திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து 26/4/2025 அன்னைக்கு இந்த பாம்பு கிரகங்களான ராகுவும், கேதுவும் வந்து இடத்த மாத்துறாங்க. ராகு பகவான பொறுத்தவரைக்கும் களத்திரஸ்தானத்திலிருந்து ருண ரோகஸ்தானத்துக்கும், அதே மாரி கேது பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில இருந்து அயன, சயன போகஸ்தானத்துக்கும் மாறப் போறார். இதை அடுத்து 30/4/2025 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய அதிபதி இருக்கார் இல்லையா? அவர் வந்து களத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறப் போறார். இத வச்சு பார்த்தோம்னா, உங்களுக்கான 10 யோகங்கள ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் லிஸ்ட் போட்ட மாரி. இன்னும் தெளிவான விளக்கம் பின்னாடி பார்க்கலாம். மொத விஷயம் இது நாள் வரைக்கும் சொல்லப்போனா, கடந்த காலத்துல இருந்து வந்த வீண் செலவுகள் குறையப் போகுது. சுபகாரிய செலவுகள் நிகழப்போகுது. இது உங்களுக்கு யோகம் தாங்க. ஏன்னா, அது நம்ம பாட்டுக்கு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த காசுலாம் எங்க போகுதுன்னே தெரியல. நம்ம ஒரு தப்பு தண்டா பண்றதில்ல. ஒரு நல்லது கெட்டது செலவு பண்றதில்ல. ஆனா, ஏன் தான் இப்படி போகுதுன்னே தெரியாத இருந்த அந்த வீண் செலவுகள் மறைவதனால, சந்தோஷத்திற்கு செலவு பண்ண போறீங்க. சுபகாரிய செலவுகள் இருக்க போகுது. 2வது உங்களுடைய பேச்சும், செயலும் தெய்வாம்சம் பொருந்தியதாக இருக்க போகுது. இது பெரிய யோகம் தான். உங்க பேச்சுக்கு யாரும் மறு பேச்சு பேச மாட்டாங்க. அப்படியே சாமி வாக்கு சொன்ன மாரி இருக்குப்பா அந்த ஆள் பேசுறது. அந்த பொண்ணு பேசுறது, அந்த அம்மா பேசுறது. இப்படி மத்தவங்க ஒரு கடவுள பேசுற மாதிரி உங்கள பத்தி பேசுவாங்க. இது எவ்வளவு பெரிய யோகம் புரியுதுங்களா? அதே மாரி 3வது யுகம். தைரியமான செயல்களை செய்து தகுந்த புகழ் அடைய போறீங்க. அடுத்து 4வது யோகம். வீடு வாங்குறது, மனை வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி வசதிகள் பெருக போகுது. அடுத்ததா 5வது யோகம். உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க, அரசாங்கத் துறையோ, தனியார் துறையோ. இது நாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். நீங்க விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வுக்கும், ஊதிய உயர்வுக்கும் மேல் அதிகாரிகிட்ட ஆதரவு இருக்கும். அரவணைப்பு இருக்கும். அடுத்த 6வது யோகம். புதிய சிந்தனைகள் உருவாகும். இதனால எல்லாரையுமே அரவணைத்து வேலை வாங்கிருவீங்க. அடுத்த 7வது யோகம். என்னதான் எதிரிகள் வந்து திட்டம் போட்டு உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ண முயற்சி பண்ணாலும், அவங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு வகையில உங்கள வந்து கீழ இறக்கிடலான்னு முயற்சி பண்ணுவாங்க. அதுவும் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, முடிவு வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஏன்னா, இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு சாதாரணமா தட்டி விட்டுருமா? எதிரியுடைய தொல்லைகள்லாம் அடங்க போகுது. அடுத்து 8வது யோகம். சொந்தமா தொழில் செய்றவங்க, வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு. எந்த வியாபாரம் செய்றவங்களாக இருந்தாலும் சரிங்க, நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. குறிப்பா இதுல காகித பொருட்கள பயன்படுத்தி நீங்க உருவாக்கக்கூடிய பொருட்கள்ல வியாபாரம் செய்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இது வந்து குறிப்பிட்டு வந்துட்டு அதீத முன்னேற்றத்துக்கு இந்த தொழில சொல்லியிருக்கேன். ஆனா தொழில் ரீதியா நீங்க என்ன தொழில் செய்தாலும் சரி, ஆண்களோ, பெண்களோ, சின்னவங்களோ, பெரியவங்களோ, ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 100 வருமானம் வரக்கூடிய தொழில் செய்தாலும் சரிங்க, உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரூ. 100 வருமானங்கிறது ரூ. 1000 வருமானமா பெருகும். புரியுதுங்களா? அப்ப மத்தவங்களுக்குலாம் எந்த மாதிரியான உயர்வுங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததா 9வது யோகம். பெண்கள பொறுத்தவரைக்கும் குடும்பத்தை நிர்வாகம் செய்றீங்களா? கடந்த காலங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்ட விரயமான செலவுகள் கூட இப்ப வந்துட்டு மறைய போகுது. உங்க மனசுல நீங்க என்ன நெனச்சீங்களோ, அந்த செலவுகள வந்து எப்படிலாம் வந்துட்டு நிர்வாகம் பண்ணணும்னு நெனச்சீங்களோ, அதே மாரி
இந்த சித்திரை மாதத்துல உங்களுக்கு தாராளமான தனவரவு உண்டு. அடுத்து 10வது யோகம். அரசாங்கத்துறையோ, தனியார் துறையோ, வேலை பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, புதிய உத்வேகத்தோட செயல்பட்டு மன நிறைவை பெற போறீங்க. இது கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய முழு திறமைகளையுமே காட்டி, வாய்ப்புகள் அதிகமா பெற போறீங்க. அடிக்கடி வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க. ஒரே நேரத்துல பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது. இதுவே அரசியல் துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா, செல்வாக்குல உயர்வு உண்டு. அதே வேளையில பதவிகளும், பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. பணம் வந்த வழி தெரியாம செலவழிஞ்ச காலம் போயி, பணம் பல வழிகள்ல உங்கள வந்து சேரப்போகுது. வீண் அலைச்சல், வாக்குவாதம் இதெல்லாம் உங்கள வந்து வாட்டி வதச்சுக்கிட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த நிலையில மாற்றம் வரப்போகுது. சுப செலவாகும். நீங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு சாதகமான காலகட்டமா இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது. அதுமாரி மாணவர்கள பொறுத்தவரைக்கும் சிறப்பா படிக்க போறீங்க. விளையாட்டுகளுமே சாகசம் செய்ய போறீங்க. உடைய எண்ணங்கள், உடைய பயிற்சிகள் உங்களுக்கு புகழையும், விருதையும் பெற்றுக் கொடுக்க போகுது. மன மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த சித்திரை மாதம் முழுவதுமா கன்னி ராசிகளுக்கு இருக்க போகுது. இன்னும் விளக்கமா சொன்னா, எல்லா வகையிலுமே இந்த மாதம் சாதகம் தான். சித்திரை மாதம் கட்டாயம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். பணவரவு உங்களுக்கு தேவைக்கு அளவு இருக்கும். போதுமான அளவையும் தாண்டி நீங்க சேமிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். செலவுகள் குறையும். கடன் வாங்கக்கூடிய அவசியமே இருக்காது. ஆல்ரெடி கன்னி ராசி வந்து நெறைய கடன் பிரச்சனை மாட்டியிருப்பீங்க. அந்த கடன் பிரச்சனைலருந்து முழுவதுமா வெளியேற போறீங்க. ஆறுதலான விஷயங்கள் நெறைய நடக்க போகுது. அந்நியர்களுடைய தலையீடு காரணமா குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கிடும். ஏன்னா கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் குழப்பத்திற்கு ஒரு நாளும் அனுமதி குடுக்க மாட்டீங்க. அதுவே கணவன் மனைவிக்கிடையே வாழ்க்கை துணை கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்திருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி சரி செஞ்சு கொள்ள போறீங்க. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்க போகுது. அதே மாரி குடும்பத்திலேயே தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. உறவுக்காரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். அதே சமயத்துல அவங்களால சங்கடமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால, உறவுக்காரங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. அதாவது உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் சிலருக்கு உஷ்ணம் தொடர்பான ஆரோக்கிய குறைபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால நெறைய தண்ணி குடிங்க. ஜூஸ் எடுத்துக்கோங்க. பழங்கள நெறைய எடுத்துக்கோங்க. வெளி உணவுகள தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்கள சுத்தமா தவிர்த்திரணும். அடுத்ததா, பணவரவுங்கிறது உங்க தேவையான அளவுக்கு இருக்கிறதுனால, தேவையான செலவு எது, தேவையில்லாத செலவு எதுங்கிறத பார்த்து கையிருப்ப கொஞ்சம் இறுக்கி பிடிச்சு டெவலப் பண்ணுங்க. அது மாரி மாதத்துடைய பிற்பகுதியில பிள்ளைகளால இருந்த தேவையற்ற பிரச்சனைகள், மன சஞ்சலங்கள் மறையுது. அதுமாரி வெளியூர் பயணங்கள் போறீங்க அப்படின்னாக்க, பயணங்களின் போது உங்க உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்க பாதுகாப்பு விஷயத்துல கவனம் இருக்கணும். அதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க, விற்பனை பண்றீங்க அப்படின்னாக்கா, விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. அதே மாரி உங்க கஸ்டமர் கிட்ட சுமூகமான சூழ்நிலை ஏற்பட போகுது. வியாபாரத்துல புதிய முதலீடுகள மட்டும் இப்ப வந்து தவிர்த்துக்கோங்க. அதே மாரி உங்களுக்கு எதிரியாக இருந்த சக வியாபாரிகள் இப்போ உங்ககிட்ட இருந்தா அந்த மோதல் போக்க மாத்திப்பாங்க. நட்பு பாராட்டுவாங்க. அதுமாரி உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க போறீங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் குடும்பத்தாருடைய நன்மதிப்பை பெறுவீங்க. உங்களால குடும்பத்துடைய மதிப்பு, மரியாதை அதிகமாக போகுது. வீட்ல இருந்தபடியே அலுவலக வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும். அதே மாரி என்னதான் பணவரவு உங்களுக்கு தாராளமா இந்த மாதத்துல கிடைச்சாலும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனத்தோட இருக்கணும். யாரையுமே முழுசா நம்பக்கூடாது. குடும்ப விஷயங்கள வந்து வெளிநபர்கள்கிட்ட பகிர்ந்துக்கவே கூடாது. நீ யார்கிட்டயாவது கை நீட்டி பணம் வாங்கியிருக்கீங்க, இல்ல கொடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா, அந்த விஷயத்துல எப்படி வசூல் பண்ணணும்? எப்படி அந்த கடன வந்து அடைக்கணுங்கிறதுல மட்டும் மும்முரமா இருங்க. சரிங்களா? அதே மாரி நீங்க கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா, கடன் வாங்குனவங்க கிட்ட பணத்த குடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடியாத பட்சத்துல அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. நான் இப்ப குடுக்க போறேன், அப்ப குடுக்க போறேன்னு சொல்லி திட்டமிட்டு அந்த பணத்த எப்ப குடுக்க போறேங்கிறத தெளிவா சொல்லிடுங்க. அதே மாரி குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கிட்டயே ஒளிவு மறைவு இருக்கவே கூடாது. இந்த சின்ன சின்ன இடைஞ்சல்கள் உங்களுக்கு சரியாகணும்னாக்க, அனுதினமும் பிள்ளையாரை வழிபாடு செய்யறது தடைகளை தாண்டி சாதிக்க வைக்கும். மத்தபடிங்க கன்னி ராசிக்காரங்களே, இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றிகரமான மாதமா தான் இருக்க போகுது. அதுவும் திருமணம் ஆனவங்களுடைய இல்லற வாழ்க்கை மேம்பட போகுது. வேலையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலையில வெற்றி பெற போறீங்க. செயல்திறன் சிறப்பா இருக்கும். இதன் காரணமா உங்களுடைய உயர் அதிகாரிங்க உங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க. உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுவே வந்து வியாபாரம் பண்றீங்க, தொழில் பண்றீங்க, வணிகம் பண்றீங்க அப்படின்னாக்க, ஒரு நிபுணரை சேர்த்து அதன் மூலம் பெரிய பயனடைய போறீங்க. தொழில்ல நல்ல லாபத்த பார்க்க போறீங்க. இது மட்டும் இல்லைங்க, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். இன்னும் சிறப்பா சொல்லனாக்க, கன்னி ராசிக்கு இந்த மாதத்துல எதிர்பாராத நெறைய நல்லது நடக்க போகுது. பங்குச்சந்தை முதலீடுகள்லாம் இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கும். படிப்புல ஆர்வம் அதிகமாகும்.
ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் சித்திரை மாதம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு நெறைய விதங்கள்ல சாதகமான பலன்கள தான் கொண்டு வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப தனிப்பட்ட முறையில கன்னி ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பலன்கள கொடுக்க போகுது? தெளிவா பார்க்கலாமா? கன்னி ராசி. உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அசாத்திய துணிச்சலோட எடுத்த வேலைய முடிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் யோகமான மாதம். சூரியன் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய நிலையில தொழில் மீது அக்கறை அதிகமாகுது. தொழிலை விரிவுபடுத்த திட்டம் போடுவீங்க. ஷேர் மார்க்கெட்டு இந்த மாரி விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவீங்க. அரசு வழிகள்ல நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அதே மாரி நிலுவையில இருந்த தொகையும் உங்க கைக்கு வரப்போகுது. சில வந்து மத்தவங்களால கைவிடப்பட்ட தொழில கூட அழகா எடுத்து அதுல லாபத்த பார்க்க போறீங்க. மாதம் முழுவதுமே சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கிரன் வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதனும் அங்கேயே சஞ்சாரம் பண்றனால, குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா? அது ஓரளவுக்கு சரியாக போகுது. அந்நியர்களால அவமானங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, உங்களுடைய பெர்சனல் விஷயத்த மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருந்துக்கோங்க. அதே மாரி அந்நியர்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருங்க. கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறையுது. அதே மாரி நட்பு விஷயத்திலுமே கொஞ்சம் எச்சரிக்கை தேவைங்க. அடுத்து ஏப்ரல் 30 முதல் புதன் பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றது. அது மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுக்க போறார். சங்கடங்கள் விலக போகுது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரப்போகுது. வாங்க நினைச்ச இடத்த வாங்குவீங்க. தாமதமான ஒப்பந்தங்கள் இப்ப கையெழுத்தாகும். தொழில முன்னெடுத்து அடைய போறீங்க. அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு வேலையில கவனமா இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும். உயர்கல்வி கனவுகள் இப்ப நனவாக போகுது. விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் ஏற்பட போகுது. இதே ரியல் எஸ்டேட் பண்றீங்க, பில்டர்ஸா இருக்கீங்க, கெமிக்கல், உணவகம், மருந்து இந்த மாதிரியான தொழில் பண்றவங்களுக்கு லாபம் பல மடங்கு உயரும். அடுத்த 6ஆம் இட சனி. அனைத்து சங்கடங்கள்ல இருந்தும் உங்களை பாதுகாத்து நிக்கிறார். எதிரிகளை கூட நண்பர்களாக மாத்தி கொடுக்கிறார். உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமங்க ஏப்ரல் மாதம் 27. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஏப்ரல்ல 14, 19, 23, 28. இது மே மாதம் பார்த்தோம்னாக்க 1, 5, 10, 14. இந்த நாட்கள உங்க சுபகாரியங்கள தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க. நல்லதே நடக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில பரிகாரம் மற்றும் வழிபாடு. அனுதினமும் அர்த்தநாதீஸ்வரரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். வளம் கூடும். அடுத்து அஸ்தம் நட்சத்திரம். திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் முன்னேற்றமான மாதமா இருக்க போகுது. மே 11 வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, அவருடைய பார்வையும் உங்க ராசிக்கு 3 மற்றும் 5ஆம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால, எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றியாக மாறும். செல்வாக்கு அதிகரிக்கும். பணவரல் அந்த தடைகள் விலகுது. பொருளாதாரம் உயருது. திருமண வயதுல இருக்கவங்களுக்கு நல்ல வரன் வரும். அதுபடி சகோதர சகோதரிகளுக்கு இணக்கமான நிலை இருக்க போகுது. பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் தேர்வுல வெற்றி உண்டாகுது. உயர்கல்வி கனவுகள் நனவாகுது. இதுவே குழந்தை பேருக்காக ஏங்கிட்டு இருக்கீங்களா? நல்ல தகவல் கிடைக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுது. இது பணியாட்களா இருக்கீங்க, தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ. ஒருத்தர் கீழ வேலை பார்க்குறீங்களா? உங்களுடைய நிலையில உயர்வு உண்டாக போகுது. சிலருக்கு வந்து ஆண்களாக இருந்தனாக்கா பெண்களாலையும், பெண்களாக இருந்தனாக்கா ஆண்களாலையும் நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க. அதே மாரி கணவன் மனைவி உறவ வந்துட்டு விட்டு குடுத்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அடுத்து லாபஸ்தானத்துல வரக்கூடிய செவ்வாய் புதுசா இடம் வாங்கக்கூடிய வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கிறார். முடங்கி கிடந்த தொழில மீண்டும் முன்னெடுத்துக் கொண்டு வரார். வருமானம் பல வழிகள்ல வர ஆரம்பிக்கும். எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். செல்வாக்கு உயருது. அடுத்தா ஜென்ம ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது ஏப்ரல் 26 முதல் 12ஆம் இடத்துக்கு செல்வதனால குழப்பங்கள் விலகி மனசுல தெளிவு ஏற்பட போகுது. பணியிடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் மறைய போகுது. அதே மாரி கோர்ட் கேஸ் வழக்குல உங்களுக்கு சாதகமாக போகுது. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் ஏப்ரல் மாதம் 28ங்க. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஏப்ரல் 14, 20, 23, மே 1, 5, 10, 14. இந்த நாட்களும் உங்க சுபகாரியங்கள தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில பரிகாரம். அனுதினமும் பராசக்தி அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் போகும். சந்தோஷம் குடிகொள்ளும். அடுத்து சித்திரை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். செயல்பாடுகள்ல வேகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு யோகமான மாதமா தான் இந்த மாதம் இருக்க போகுது. லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் உயர்வை கொடுக்கிறாரு. பணவரவை அதிகரிச்சு கொடுக்கிறாரு. எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்கிறாரு. வியாபாரம் தொழில முன்னெடுத்து பெற போறீங்க. பிரச்சனைகள்ல இருந்து உங்களை பாதுகாத்தும் வைக்கிறாரு. அதே மாதிரி ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு முன்னெடுத்து கொடுக்க போகுது. நெருக்கடிகள் விலக போகுது. 6ஆம் இடத்துல ஆட்சக சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனியுடன் ராகு இணைவதனால இனி உங்களுக்கு ஆற்றல் அதிகமாகும். எதிரிகளும் உங்ககிட்ட சரணடைவாங்க. உடல் பாதிப்புகள் விலகுது. ஏப்ரல் 30 முதல் புதனுடைய சஞ்சார நிலையும் மே 11 வரைக்கும் குருவுடைய சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வேலைகள் எல்லாமே முடிச்சுக்க போறீங்க. நீண்ட நாள் திட்டங்கள் முடிவுக்கு வரப்போகுது. கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவுகள் நனவாக போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. சொத்து சேர்க்கை உண்டாக போகுது. இது மட்டும் இல்லாம மாதம் முழுவதும் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கிரன் ஏப்ரல் 24 வரைக்கும் ராகு, ஏப்ரல் 30 வரைக்கும் புதன். இந்த காலகட்டத்துல தடுமாற்றங்களை தடுத்து நிறுத்துறாங்க.
உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் இப்ப நிறைவேற போகுது. குடும்பத்துல இருந்த பிரச்சனை, தொழில்ல கவனம் செலுத்த முடியாத நிலை மாறுது. கணவன் மனைவிக்கிடையே பிரிஞ்சு போயிருந்தா கூட இப்ப வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மாரி குடும்பத்தாரை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. வியாபாரம், தொழில்ல அக்கறை கொள்வது நல்லது. இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலுமே யோகமான காலமா தாங்க அமைஞ்சிருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம். ஏப்ரல் 29ங்க. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க, ஏப்ரல் 14 முதல் 18, 23, 27, மே மாதம் 5, 9, 14 இந்த நாட்கள சுபகாரியங்கள தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். அதே மாரி உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரங்க. அனுதினமும் திருத்தணி முருகப்பெருமான நினைச்சு வீட்ல வழிபாடு செய்வதனால நன்மைகள் நடக்கும். உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு முறையாவது திருத்தணி முருகப்பெருமான போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே கன்னி ராசிக்கு சித்திரை மாதம் எல்லா விதமான சங்கடங்களும் மறைய போதுங்கிறத தெரியப்படுத்தியாச்சு. இப்ப பொதுப்படியா கன்னி ராசிக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடு. புதன்கிழமைகள் தோறும் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் மற்றும் சாஸ்தா கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நினைத்த காரியங்கள் கைகூடும். எந்த ஒரு கஷ்டமும் உங்கள வந்து நெருங்காது. அடுத்தா உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, வியாழன். இந்த நாட்கள்ல உங்களுடைய நல்ல காரியங்கள தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது 27, 28 மற்றும் 29 இந்த 3 நாட்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள் இந்த ஏப்ரல் மாதம் 21, 22. எப்படி பார்த்தாலும் சரிங்க. ஒட்டு மொத்தமா கன்னி ராசிகளுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது பெருசா பாதிப்பை தராம, பல வழிகள்ல உங்களுக்கு சிறப்பா தான் இருக்கு. இது நீங்க பயன்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கு. அதே மாரி கன்னி ராசிக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க. அலட்சியம் வேணாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அதே மாரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தள்ளி போடாதீங்க. அப்பப்ப உங்களுக்கு என்ன தோணுதோ, அத வந்து அப்பப்பவே செஞ்சு முடிச்சுருங்க. அழகா சிந்திக்கிறீங்க, அழகா திட்டம் போடுறீங்க. அது வந்து மத்தவங்களுக்கு செயல்படுத்த உறுதுணையா இருக்கீங்க. அத உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும்னு நெனச்சாக்க, அது வந்து அப்படியே கிடப்புல போட்டு ஒரு மாதிரி சைலன்ட்டா இருக்கீங்க. அத மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. மத்தபடி நீங்களும் சரி, உங்களுடைய திறமையும் சரி, ஈடு இணையில்லாத ஒன்று. உங்களுடைய வேல்யூ தெரியாம நீங்க உங்களுடைய திறமைகள வந்துட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க கூட இருக்கவங்கள கேட்டு பாருங்க. நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு. அந்த நிமிஷம் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த வச்சாவது உங்களுடைய திறமைய உங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பிங்க. வாழ்த்துக்கள்ங்க. நல்லதே நடக்கட்டும்.